என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம் வாங்க. சரியா? இங்கே வந்து கொஞ்சம் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. 7 = 42, 6 = 30, 5 = 20, 3க்கு பக்கத்தில் என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? இது நிறைய வந்து இந்த எக்ஸாமுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும் உங்களுக்கு. இப்போது 7th டேபிளில் உங்களுக்கு 42 எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா 7 6 are 42. அப்போ இன்ட்டு 6. சரிங்களா? ஒரு நிமிஷம். 7 6 are 42. அப்போ இங்கே வந்து 6. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 6 = 13 கொடுத்துருக்காங்க. அப்போ உங்களுக்கு என்ன வரும்? 6 5s are 30. அப்போ இங்கே வந்து 5. 6 5s are 30. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 5 = 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 5th டேபிளில் 20 எப்போ வரும்னா 5 4s are 20. ஓகேவா? இப்போது இந்த 3 நம்பரையும் நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். 6 இங்கே வந்து 6 வந்திருக்கா, அது வந்து அடுத்த நம்பரில் 6ன்னு ஆரம்பிக்குது. சரிங்களா? அப்புறம் 5 வந்திருக்கு, 5ல் அடுத்த நம்பரில் வந்திருக்கா. இப்போ வந்து 4 நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. ஆனால் அங்கே வந்து 4 கிடையாது. ஆனால் நம்ம 4 இருக்க மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதுங்களா? இப்போது 4 = என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து வரிசையாக உங்களுக்கு அந்த நம்பர் வரனால 6 7 6 are 42 அந்த நம்பர் வந்து அடுத்ததுக்கு வந்துடுச்சு. ஓகேங்களா? 6 5s are 30. அப்போ 5ஆல் மல்டிப்ளை நம்பர் அடுத்த இதுக்கு வந்துடுச்சு. ஓகேவா? 5 4s are 20. அந்த 4 வந்து கீழே வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுத்த நம்பரோட அதை மல்டிப்ளை பண்ணணும். 4 3s are எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12. ஓகேவா? இது வந்து அங்கே இல்லை, ஆனால் நம்ம இருக்க மாதிரி நினச்சிக்கணும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே அதுக்கு அடுத்த நம்பர் வந்து 3 = என்ன நம்பர்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இன்ட்டு என்ன பண்ணணும்? அடுத்த நம்பர் அது கீழே இருக்க நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். 3 2s are 6. அப்போ இங்கே என்ன ஆன்சர் கிடைக்கும்? 6. உங்களுக்கு புரியுதுங்களா? எந்த நம்பரால் மல்டிப்ளை ஆகுதோ அதை வந்து நம்ம அடுத்த நம்பருக்கு கொண்டு வந்துடணும். இங்கே வந்து வரிசையாக 7 6 5 3 இருக்கா. அதே போல் இது இந்த லைன் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 6 5 4 3ன்னு வந்தது. அதே போல் அந்த ஈக்குவல் டு கிட்ட எதால் பெருக்கணும் அப்படின்னா அடுத்த நம்பர்லேருந்து 6 5 4 3 2. ஓகேவா? இதை பெருக்குனா உங்களுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக வந்துடும். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.